உங்க குகைக்குள்ள ஒரு அண்ணாவை தூக்கி போட்டாங்கல்ல. யார பத்தி கேக்குறீங்க? நிறைய பேர் தூக்கி போட்டாங்கக்கா. ஆனா நான் சொல்றேன், தானியல் சொல்லி ஒரு அண்ணா தெரியுங்களா? ஓ அவரா? அந்த தானியல் அண்ணாவை உங்க சிங்க கேபிக்குள்ள போட்டாங்கல்ல. ஆமாக்கா ஆமாக்கா. ஏன் நான் சாப்பிடவே இல்ல? ஏன் சாப்பிடலையா? ஆமாண்ணா. அக்கா அவரை ஃபர்ஸ்ட் தூக்கி போடும்போது சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே அப்படின்னு இருந்துச்சுக்கா. அப்படியா? ஆமா. ஆனா நான் கரெக்டா அவரை போய் இப்படி தாவி இப்படி பிடிக்க போறப்போ மேல இருந்து ஒரு பெரிய சத்தம். மேல இருந்து பெரிய சத்தமா? ஆமாக்கா. என்னன்னு கேட்டுச்சு? ஏய் சிங்கமே, நீ ஆணியல ஒண்ணும் பண்ண கூடாது. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சுக்கா. இங்க பாருடா, சிங்க கேபியில சத்தம் கேட்டுச்சா? ஆமாக்கா. அதுவும் தானியல ஒண்ணும் பண்ண கூடாதுன்னு சொன்னுச்சா? ஆமாக்கா. அது மட்டும் இல்லக்கா, அது ரெண்டாவது என்ன தெரியுமா சொல்லுச்சு? நீ வெயிட் பண்ணினா உனக்கு வெயிட்டா கிடைக்கும்னு சொல்லுச்சுக்கா. ஓ, அந்த சத்தம் உன்னை வெயிட் பண்ணா வெயிட்டா கிடைக்கும்னு சொன்னுச்சா? ஆமாக்கா. பாருங்களேன், தானியல் அண்ணாவை தூக்கி போட்டு இந்த சிங்கம் சாப்பிடவே இல்லையா. கேட்டா வெயிட் பண்ணா வெயிட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தம் சொன்னுச்சான். சரி அண்ணா, அந்த அண்ணா வரும்போது நைட்டு ஃபுல்லா அந்த அண்ணா முடிச்சிருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். என்ன பண்ணீங்க? அக்கா நீங்க வேறக்கா ஏக்காதை கேட்க வந்தவர் சும்மாவா வந்தாரு? சும்மா வரலையா? டார்ச்சோட வந்தாருக்கா. தானியல் அண்ணா டார்ச் அடிச்சிட்டு வந்தாரா? ஓ உங்களுக்கு அப்படி புரியாதா? டார்ச்னா அவரோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்துச்சுக்கா. தானியல் அண்ணனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்ததா? அன்னைக்கு தான் அவ்வளவு பெரிய வெளிச்சத்தை நான் என் குகைக்குள்ள பார்த்தக்கா. அவ்வளவு பெரிய வெளிச்சமா? ஆமாக்கா. சரி என்ன பண்ண நீயே? அக்கா அவர் அந்த வெளிச்சத்தோட வந்தப்போ என் குகைக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கு எலும்பு எல்லாம் நிறைய இருந்துச்சுக்கா. ஓ இங்க பாருங்களேன், வெளிச்சம் அந்த அண்ணா மூஞ்சில இருந்து அந்த குகை எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும். அந்த இருட்டுல அந்த வெளிச்சம் வந்த உடனே, வெளிச்சத்தை பார்த்த உடனே இந்த சிங்கத்துக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஒரே அழுக்கு, எங்க பார்த்தாலும் எலும்பு, எங்க பார்த்தாலும் சாணமா அசிங்கமா இருக்கிறது இந்த சிங்கம்னா கண்டுபிடிச்சிருச்சு. அப்படியானா? ஆமாக்கா. அது வரைக்கும் இந்த அண்ணனுக்கு தெரியவே இல்லை அது சுத்தியும் அழுக்கா இருக்குதுன்னு. அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா நீங்க? அக்கா நைட்டு ஃபுல்லா பசியா தான் இருந்துச்சு. ஆனா குகை சுத்தம் பண்றதுல நான் பிஸியா இருந்தக்கா. ஓ, தானியல் அண்ணனுடைய வெளிச்சத்தை பார்த்துட்டு அழுக்கா இருந்த குகையை என்ன பண்ணிருக்காங்க? சுத்தம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அண்ணா ஃபுல்லா ஃபாஸ்டிங்ல வேற இருந்திருக்காங்க. சரிங்கண்ணா, ஃபாஸ்டிங்ல இருந்து நீங்களும் தானியல் அண்ணாவும் என்ன பண்ணீங்க? அக்கா அவராச்சு ஃபுல்லா சாப்பிட்டு வந்து தெம்பாக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, தானியல் அண்ணா ஃபுல்லா சாப்பிட்டாரு. ஆனா நாங்க சாப்பிடவே இல்ல. ஃபாஸ்டிங்கோட அவர் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்க்கா. ஃபாஸ்டிங் இருந்து பிரேயர் பண்ணீங்களா? ஆமாக்கா. சே, என்னன்னு பிரேயர் பண்ணீங்க? அக்கா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கேள்விக்கா. ஓகே கேளுங்க. ஒரு பெரிய சத்தம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னனா? ஆமா. அப்ப நான் தானியல நான் சாப்பிடலையா? ஆமா. அப்ப நான் தனித்துவமானவனா? என்னது தண்ணி குடம் வாங்க போனியா? தனித்துவமானவனா? ஓ நீ தனித்துவமானவனா? ஓகே, நீ சாப்பிடாததுனால நீ தனித்துவமானவன். மத்த சிங்கமா இருந்தா சாப்பிட்டுருக்கும்ல, நீ சாப்பிடல, அதனால நீ தனித்துவமானவனா இந்த அண்ணா. சரி, ரெண்டாவது கேள்விக்கா. ரெண்டாவது என்னது? அப்ப நான் சாப்பிடல தானே? ஆமா, நீ தானியல் அண்ணாவை சாப்பிடல. அப்ப நான் தனித்துவமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தெரிஞ்சுக்கொண்டாங்களா? ஓ, மத்த சிங்கத்து நடுவுல உன்னை தெரிஞ்சிருக்காங்களா? தானியல் அண்ணாவை சாப்பிடாம இந்த அண்ணாவை மத்த சிங்கத்தை விட தெரிஞ்சு கொண்டாங்களாம். ஓகே, வித்தியாசமா செஞ்சனா? வித்தியாசமா செஞ்ச. ஆமா. அப்ப நான் மதிப்புள்ளவனா? அந்த சத்தத்தை கேட்டதுனால அண்ணா என்னவா இருந்தாங்களாம்? மதிப்பு மிக்கவங்களா இருந்திருக்காங்க. அப்புறம் என்னன்னா? அக்கா அப்புறம் அந்த சத்தத்தை நான் கேட்டு அதன்படி நடந்தனா? அப்ப நான் பலமுள்ளவனா? பாத்தியா, சிங்கத்துக்கு பசிதான், ஆனா சத்தத்தை கேட்டதுனால சிங்கம் என்ன ஆயிடுச்சான்? பலமுள்ளவர்களா மாறி இருக்கான், பலமுள்ளவர்களா இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்ப அது எல்லாத்தையும் காட்டில இங்க நான் நிக்கிறேனா? ஆமா. இந்த குழந்தைங்க முன்னாடி நான் நிக்கிறேனா? ஆமாப்பா. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா? ஆமா. அண்ணா யாரு? blessed people தான. அண்ணா வந்து யாரு? blessed என்னது? லயன் தானே அண்ணா. அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. பாரு, அண்ணா தனித்துவமா இருந்திருக்காரு. அப்புறம் என்ன சொன்னீங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருந்திருக்காரு, பலமுள்ளவங்களா இருந்திருக்காரு, மதிப்புள்ளவனா இருந்திருக்காரு.
ஆக மொத்தத்துல நான் யாருக்கா? ஆக மொத்தத்துல அண்ணா ஆசீர்வதிக்கப்பட்டவரா இருந்திருக்கிறாரு. இல்லக்கா, என்னக்கா நீங்க? அப்ப இல்லையா? நான் விசேஷமானவன்கா. ஓ, விசேஷமானவனா? சூப்பர். நாங்களும் தான் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா? எப்படிக்கா? எப்படின்னா, நிறைய பேருக்கு நாங்க விபிஎஸ்ட சொன்னோமா, ஆனா இங்க வந்திருக்கிற இங்க கொஞ்சம் பேர் தானே வந்திருக்காங்க. இங்க வந்திருக்கிற எல்லா பிள்ளைங்களும் நீங்களா யாரு ஸ்பெஷல்? யாரு யாரு நீங்க? பத்தியா, நாங்களும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்கக்கா. ஓகேவா? சொல்றியா? சொல்லுங்க சொல்லுங்க. நீ வெயிட் பண்ணீல? ஆமாக்கா. அந்த சத்தம் உங்ககிட்ட என்ன சொன்னுச்சு? வெயிட்டா தருவன்னு சொன்னுச்சா? ஆமாக்கா. சரி, சிங்கம் சாப்பிடாம பட்டினியா இருந்து தானியல நாம சாப்பிடல, வெயிட் பண்ணுச்சு. அப்ப வெயிட்டா கிடைச்சிருக்கணும்ல சிங்கத்துக்கு. பார்க்கலாமா, கேட்கலாமா என்னன்னு? அண்ணா சொல்லுங்க, வெயிட்டா கிடைச்சா? அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விருந்து எனக்கு காத்துட்டு இருந்ததுக்கா. பெரிய விருந்து. இது வரைக்கும் நான் சாப்பிடாத அவ்வளோ பெரிய விருந்து, விதவிதமா வகை வகையா இருந்ததுக்கா. ஆடி, அப்ப அவ்வளோ பெரிய விருந்து வந்துச்சா? அவ்வளோ பெரிய விருந்து எனக்கு கிடைச்சது தெரியுமா? அண்ணா வெயிட் பண்ணதுனால வெயிட்டா கிடைச்சிருக்கு. சரி அண்ணா, இதனால எங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அக்கா, கடைசியா நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு நானும் கிளம்புறேக்கா. சொல்லுங்கண்ணா. அக்கா, பிள்ளைங்களா கவனிங்க. பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்கு, மகனே என் வசனங்களுக்கு உன் செவியை சாயின்னு சொல்லியிருக்கு. இந்த உலகத்துல உங்களுக்கு 2 விதமான சத்தம் கேட்கும். ஒன்று நல்லது செய்யுங்கிற ஒரு சத்தம், இன்னொன்று தீமை மட்டும் செய்யுன்னு சொல்லுகிற ஒரு சத்தம். இதுல இந்த 2ல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ அதுதான் மேட்டர். இப்போ நான் எப்படி எனக்கு கேட்ட சத்தத்துக்கு நான் செவி கொடுத்து இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவனா விசேஷமானவனா உங்க முன்னாடி நான் நிக்கிறேனோ, அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ், உங்க டீச்சர்ஸ், உங்களுக்கு மூத்தவங்க எல்லாரும் சொல்றதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா ஒரு நாள் வரும், அப்போ நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப விசேஷம் உள்ளவர்களாய் நிற்பீங்க. ஓகே, ஜூட் அண்ணாவுக்கு கை தட்டிடலாமா? சிங்க அண்ணாவுக்கு சூப்பரா வேகமா. அப்பாடா அண்ணா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ரொம்ப சூப்பரா ஏசப்பாவுடைய வார்த்தையை கேட்டு வெயிட் பண்ணி வெயிட்டா வாங்கிட்டீங்க. ஓகேண்ணா, இப்போ பாய்ண்ணா. பாய் எல்லாத்துக்கும் பாய். ஓகே அண்ணா, என்ன பண்ணாங்க? சிங்கம் அண்ணா வெயிட் பண்ணாரா? சிங்கம் அண்ணா என்ன பண்ணாரு? வெயிட் பண்ணப்ப என்ன கேட்டுச்சான் காதுல? சிங்கம் அண்ணா காதுல என்ன கேட்டுச்சான்? வெரி குட். தானியல சாப்பிடாத அப்படின்ற ஒரு சத்தம் கேட்டுச்சான். அந்த சத்தத்திற்கு சிங்க அண்ணா என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரு. இன்னைக்கும் ஏசப்பாவுடைய சத்தம் இங்க இருக்கிற எல்லாருடைய காதலையும் கேட்டுட்டே இருக்கும். நீ கீழ்ப்படிஞ்சிரு, நீ நல்லவனா இரு, நீ நல்லவளா இரு, உங்க அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, உங்களுடைய லீடர்ஸ்க்கு நீ கீழ்ப்படி அப்படின்ற சத்தம் உங்க காதல கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லாரும் காதல கை வைங்க பார்க்கலாம். காதல கை வைங்க. வச்சிட்டீங்களா? இப்ப நான் சொல்றதை சொல்லுங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அப்படி சொல்லுங்க. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஓகே, உங்க எல்லாருக்கும் காது இருக்கா? எல்லாருக்கும் காது இருக்கா? அப்போ உங்க காதுல 2 வகையான சத்தம் கேட்கும். எப்படி கேட்கும்? 2 வகையான சத்தம். ஒன்று என்னன்னா, டேய் உங்க அம்மாவுடைய காசெல்லாம் எடுக்காதரா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களே பாவம் கூலி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து வச்சிருக்காங்க, நீ அந்த காசை எடுக்காத அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இன்னொரு சத்தம் கேட்கும், என்ன தெரியுமா? டேய் ஏட்ரா, அதனால என்னடா, என் ஃப்ரெண்டு அப்படித்தான் எடுத்துட்டு வந்தான், ஜாலியாக நாங்கள் சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டோம், கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடித்தோம், இதில் போய் என்னடா எட்ரா அப்படின்ற ஒரு சத்தம் கேட்கும். ஆனால் நீ எந்த சத்தத்துக்கு உன் செவியை சாய்க்கணும்? நல்ல சத்தத்துக்கு. வேண்டாம், இது தப்பு, இது தவறு, இதை செய்யாத அப்படின்னு சொல்ற சத்தத்துக்கு தான் என்ன பண்ணணும்? உங்க செவியை சாய்க்கணும். ஓகேவா?